بسم الله الرحمن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியுமாக்கி இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கி தந்திருக்கின்ற ஜும்ஆவினுடைய தொழுகையை அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைப்படி ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அப்படி குழுமி இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இன்றைய ஜும்ஆவினுடைய உரையாக முஸ்லிம் யார் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நம்ம சிந்தனைக்கு பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமின் இலக்கணத்தை பற்றி, அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி வாயிலாகவும் ஏராளமான அறிவுரைகள் நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கின்றன, சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பியவர்கள் தான் முஸ்லீம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை முன்மொழிந்து விட்டால் அவன் முஸ்லீம் என்று நாம் சொல்கின்றோம். இதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை அகில உலகத்தையும் படைத்து இந்த மனிதர்களை படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கட்டளையிட்டு இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே முஸ்லீம்கள் என்று சொல்வதற்கு தகுதியுடையவர்கள் என்று ஒரு சில பண்புகளையும் ஒரு சில தகுதிகளையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறது நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான்னு சொன்னா, இந்த உலகத்துல பொதுவான வாழக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா நாம எல்லாருமே சொல்லிக்கிடுவோம் நான் முஸ்லீமு. யாருமே இங்க வந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தினுடைய அந்த பாரம்பரியத்திலே பிறந்து வளர்ந்துருக்கக்கூடியவர்களும் சரி, என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு முஸ்லீம். பிற சமுதாயத்தில் உள்ளவர்கள் கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க, நீங்க பாய்? ஆமா நான் முஸ்லீம், நான் பாய், இப்படிதான் சொல்லுவாங்க. இப்படித்தான் காலகாலமாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். இதில் யாருக்குமே எந்தவித ஒரு கருத்து வேறுபாடுமே இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் உண்மையிலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு மனிதருமே தன்னுடைய மனதளவிலே சுய பரிசோதனை செய்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் உண்மையாக முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பேரளவிலே முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறோமா என்ற அடிப்படையிலே நமக்கு நாமே நம்மளுடைய உள்ளத்திலே ஒரு ஆட்டம் காணக்கூடிய நிகழ்வைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், முஸ்லீம் என்று எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதற்குரிய அந்த அடையாளத்தோடும் காணப்படுகிறார்கள். நல்ல பள்ளிவாசல்ல போய் தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய ஆற்றலை பிறருக்கு வைக்காதவர்களாக இருக்கிறார்கள். இப்படி நிறைய பேரை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மாற்றமான முறையில் தர்கா வழிபாடு, வேற விதமான வழிபாடுகளில் இருப்பவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏகத்துவ சிந்தனையிலே, ஓரிரை கொள்கை சிந்தனையிலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களும் அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டிய முறைப்படி எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கலிமாவின் தத்துவத்தை உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சில அவருடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே எல்லாம் நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில்
அந்த நல்லறங்களுக்கு எதிர்வினையாக இருக்கக்கூடிய நாளை மறுமையிலே கைசேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்லறங்கள் அல்லாத பல தீமையான செயல்களை செய்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். எந்த அளவு சொல்றானா, ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவன் நல்ல அறங்கள் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் முஸ்லிம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் 41வது அத்தியாயத்துல 33வது வசனத்துல சொல்லக்கூடிய நேரத்துல ஒமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் அல்லாஹ் கேட்கிறான். எவர் அல்லாஹ்வின் பக்கம் இந்த மக்களை அழைத்து நல்ல தெளிவா அழகாக விளங்கி கொண்ட வகையில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஒமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் எவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து வ அமில சாலிஹன் சாலிஹான நல்ல அமல்களை எல்லாம் செய்து கொண்டு வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன் நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்ட உண்மையான முஸ்லிமாக இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை சொல்றானே, இதை விட அழகிய வார்த்தை சொல்லக்கூடியவன் யார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். இப்ப இந்த வசனத்துல சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? ஒரு பக்கத்துல மக்களை அழைக்கணும்னு சொல்றான், அவன் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கணும்னு கட்டளையிடுறான். அதோடு சேர்த்து அப்படி அழைத்துட்டு நம்ம கடமை இருந்துச்சு, இப்போ இங்க சும்மா பிரசங்கம் செய்யறோம், ஒரு சொற்பொழிவு மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்துறோம்னா இதோட கடமை முடிஞ்சு படிச்சு போயிடக்கூடாது. நமக்கு நல்ல அமல்களை சாலிஹான நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அதோடு மட்டும் இப்படி செஞ்சு கொண்டுதான் அவன் நான் உண்மையிலேயே அல்லாஹ்விற்கு வழிபட்ட முஸ்லீமாக இருக்கிறேன் என்று ஒரு அழகிய சொல்றானே, இதை விட அழகிய சொல்ல யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப என்ன விளங்கணும்? என்னதான் நாம ஏகத்துவ சிந்தனையில ஓரிரை கொள்கையில இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட, அல்லாஹ்வை 5 நேரத்திலே நாம் வணங்கி வழிபடுகிறோம் என்று சொன்னால் கூட, நோன்பு நோக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், என்னென்ன வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்கிறதோ அதை முறையாக கடைபிடிக்கிறோம் என்று சொன்னாலும் கூட நல்லறங்கள் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். இப்ப நாம பார்க்கிறோம், நிறைய பேரை பார்ப்போம், யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு தெரிந்த வட்டாரத்துல அவர் அளவுல இருக்கும். நல்லா தொழுவாரு, பள்ளிவாசல்ல சொற்பொழிவு பயம் நடக்கக்கூடிய நேரத்தில் கலந்துக்கிடுவாரு, அவர் 4 விஷயம் தெரிஞ்சு மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருப்பாரு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்துல கையில வைத்திருக்கக்கூடிய அந்த நவீன சைத்தானாக இருக்கக்கூடிய செல்போன்ல தொலைபேசியில எத்தனை வித அனாச்சாரமான விஷயங்களை ஆபாசமான விஷயங்களை பார்க்கக்கூடியவராக இருப்பாரு. இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியுமா? பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவராக இருப்பாரு, தொழக்கூடியவராக இருப்பாரு, வியாபாரத்துல ஏதாவது ஒரு சிறிய அளவுல மோசடி செய்யக்கூடியவராக இருப்பாரு, பள்ளிவாசலுக்கு தொழக்கூடியவராக இருப்பாரு, வட்டிக்கு துணை போறவராக இருப்பாரு, தன்னுடைய வியாபாரத்துல பணம் காசு பத்தலாம் சொன்னா வட்டிக்கு வாங்கி அதில் உள்ள போடக்கூடியவராக இருப்பாரு. இப்படி நிறைய பேரை பார்க்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே, இப்படி செஞ்சாங்கன்னா என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நல்லறங்களுக்கு மாற்றமாக அவர்கள் தீய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தகுதி இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு விட்டால் அவர்கள் நல்ல அறங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கம்மி நம்ம பார்க்கிறோம். இப்ப நல்ல அறங்கள் நல்ல அமல்கள் என்ன? நம்மளுடைய பார்வையில் என்ன? நாம தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்வது, இதைத்தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது மட்டுமல்ல, எந்த வகையில எல்லாம் நல்ல அமல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதுவும் நல்லறங்களுடைய பட்டியலில் தான் சேரும். பிறருக்கு உதவக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, ஒரு கடன் கேட்கிறாரு, அப்ப கடனை கொடுத்து உதவும், இதுவும் ஒரு நல்லறங்கள்ல தான் சேரும். ஆனா அந்த கடன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த மனிதர் நம்மகிட்ட கடன் கேட்கிறாரு, அல்லாஹ்வை முன்னிறுத்தி கடன் கேட்கிறாரு, நாம கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் இந்த பணம் என்பது அவர் கேட்கக்கூடியது அந்த உண்மையான விஷயத்துக்கு அவர் பயன்படுத்துகிறாரா, இல்லது மார்க்கத்திற்கு புறம்பான ஏதாவது ஒரு செயல்கள் நடத்துவதற்காக அவர் அந்த பணத்தை கேட்கிறாரா, இந்த பொருளாதார உதவி கேட்கிறாரா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து உணர்ந்து பார்த்து அந்த பணத்தை அவருக்கு கொடுக்கணும். அந்த ஆராய்ச்சி எல்லாம் செய்யாமல் ஒரு பணம் கேட்டதன் அடிப்படையில் கொடுத்தோம்னு சொன்னா அந்த உதவியை அவர் வாங்கி கொண்டு போய் அவர் தவறான வழிகளை செயல்படுத்தாருன்னு வச்சுக்கிடுங்க, அவர் செய்யக்கூடிய அந்த பாவகாரமான காரியத்திற்கு அவருக்கு எப்படி தீமையான தண்டனை கிடைக்கும் நாளைக்கு மறுமையில, அதே அளவுக்கு அல்லாஹ் நம்மளே குற்றம் பிடிக்கிறவனாக ஆகிவிடுவான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இப்படி உதவி செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்துக்கு உதவி செஞ்சிட்டோம்னு சொன்னா அது நல்லறங்கள்ல பட்டியலில் வராது. ஏன்னா அல்லாஹ் திட்டவட்டமா சொல்றான், நீங்கள் நன்மையில் ஒருவருக்கு ஒரு உதவி கொடுங்க தான் அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஒத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். ஒலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். இந்த வசனங்கள்லாம் நாம அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுனா கூட ஏதோ ஒரு நடையா ஓதுற போக்குல அரபி வார்த்தை ஓதிட்டு போயிடுறோம். இந்த மாதிரி வசனங்களை நாம நல்லா சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல என்ன சொல்றான்? ஒத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். இரண்டாவது அடுத்து என்ன சொல்ல வரான்? ஒலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் வரம்பு மீறலிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள்னு சொல்றான். அப்ப மேல நம்ம பேசுற அந்த விஷயத்தை இந்த வார்த்தையில் அல்லாஹ் உள்ளடக்கி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு சொல்றான், ஒத்தக்குல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் அஞ்சிக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்றான்?
இன்னல்லாஹ ஸதீதுல் இகாப், ஏனென்று சொன்னால் அல்லாஹ் மிகுந்த கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறத பார்க்கிறோம். அப்ப மேலேருந்து நம்ம மாறாட்டமா பார்த்தோம், அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருந்தால் நல்லறங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய அந்த நல்லறங்கள் எதுவாக இருந்தாலுமே நன்மையிலே மற்றவர்களுக்கு ஒருவருக்கு ஒரு மாறி மாறி நல்லறங்கள் செய்து கொள்வதாக இருக்க வேண்டுமே தவிர மாற்றமான முறையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கும் மாற்றமான வகையிலே ஒருவருக்கு உதவி கொள்ளக்கூடாது என்பதை சொல்றதை பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய ஒரு அடியான் என்னென்ன நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் ஏராளமான விஷயங்களை கட்டளையிட்டு நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா பராஉ பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எங்களுக்கு 7 விஷயங்களை கட்டளையிட்டு செய்யுமாறு சொன்னார்கள். அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. என்ன 7 விஷயம்? அதில் சொல்றாங்க, ஜனாசாவை பின்தொடர்வது, நோயாளியை நலம் விசாரிப்பது, விருந்துக்கு அழைப்பவரின் அழைப்பை ஏற்று விருந்துக்கு செல்வது, அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவுவது, சத்தியம் செய்தவர் அதை நிறைவேற்ற அவருக்கு உதவுவது, ஒரு மனிதர் தும்மிவிட்டார் என்று சொன்னால் தும்மிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார் என்று சொன்னால் அவருக்கு அதற்கு பதில் சொல்லும் விதமாக இரஹமுக்குமுல்லாஹ், இறைவன் உங்களுக்கு கருணை புரிவானாக என்று சொல்வது என்று இப்படி 7 விஷயத்தை கட்டளையிட்டு சொல்லியிருக்கிறார் என்பதாக அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இந்த 7 விஷயமும் நாம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நமக்கு மத்தியில, மனிதர்களுக்கு மத்தியில சகஜமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்குதா இல்லையா? அதுல ஒரு சில விஷயத்தை 7 விஷயத்தை நாம் விரிவா பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு சில செயல்களை நாம பார்க்கறதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப முதல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஜனாசாவை பின்பற்றுவது. இன்னைக்கு நாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நமக்கு தெரிந்தவர்களிடத்திலேயோ உறவினர்களிடத்திலேயோ மற்ற இடத்துல ஜனாசாவை யாரா மையத்தாயிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ஜனாசாவுக்கு மையத்திற்கு எதுக்கு போறோம்? உண்மையிலேயே நமக்கு மரண சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக போறோமா? அந்த ஜனாசாவை எப்படியெல்லாம் துரிதப்படுத்தி தயார் செய்கிறார்களோ இதே போல் நாளை நமக்கும் நடக்க இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்காக போறோமா? இல்ல அந்த குடும்பத்தார் நம்ம மையத்துக்கு வரலன்னு குறை சொல்லிடுவான், அந்த மையத்தை நிகழ்வை வச்சு வேற ஏதாவது ஒரு காரணம் அர்த்தம் பாத்தியா கூட நம்மளை விட்டுடுவான், நம்மளை கூப்பிட மாட்டான், நம்மளை தவறான முறையில் நினைச்சுக்கிடுவான் என்ற அடிப்படையில இந்த விஷயத்துக்காக போறோமா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை பின்தொடர வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் என்ன காரணத்துக்காக சொன்னாங்க? நமக்கு அந்த மரணத்தினுடைய அந்த நினைவு நமக்கு ஊட்ட வேண்டும், அந்த நினைவு நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னாலும் அதுல வந்து மிக பிரமாண்டமான அளவுக்கு நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய செயல்களாக தான் செயல்கள் இருக்கும். அதை நாம உணர்றது இல்லை. நாம சரியான முறையில் உணர்ந்தோம்னு சொன்னா இந்த அவங்க சொன்ன செயல்களை கடைபிடிக்கிறது மூலமாகவே ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை அந்த மக்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம உலக பேச்சு போக்குல சொல்லுவோம்ல, எள்ளுனா எண்ணெய் அணிக்கிறான்ப்பான்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து ஒரு விஷயம் வராதான்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க உன்னிப்பா கொண்டு செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஒரு மனிதர் நன்மையை எதிர்பார்த்தவராக, இந்த வார்த்தையை வழங்கி உள்வாங்கிக்கணும், ஒரு மனிதர் நன்மையை எதிர்பார்த்தவராக ஒரு முஸ்லிமுடைய சடலத்தை ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றார் என்று சொன்னால், பின்தொடர்ந்து செல்றது மட்டுமல்ல, பின்தொடர்ந்து சென்று விட்டு அந்த ஜனாசாவிற்காக நடத்தப்படக்கூடிய தொழுகை பிரார்த்தனையிலே பங்கெடுத்து விட்டு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யப்படும் வரை அங்கே இருந்து விட்டு திரும்பினார் என்று சொன்னால் அவர் 2 கீராத் நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்று சொல்றாங்க. நம்ம பேச்சு போகல என்ன நன்மை நன்மைன்னு சொல்லிட்டு போறாங்க, ஏதோ ஒரு நன்மை அது கிடைக்கும், அப்படி போயிடணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கீராத்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த கீராத்னா என்ன? அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல பார்க்கிறோம். நாம இங்க வழக்கமா நாம சொல்லிட்டு இருப்போம், இமயமலை அளவுக்கு இருக்கும்பா, அவ்வளவு பெருசுப்பா, இந்த மாதிரிலாம் எவரெஸ்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருப்போமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த கீராத் என்று சொல்கிறேன், ஒரு கீராத்னா என்ன தெரியுமா உனக்கு? உஹது மலை அளவு அப்படின்னு சொல்றாங்க. உஹது மலை எவ்வளவு பெருசு? இங்க உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் அந்த ஜியாரத்துக்கு போகவங்க பார்த்துருப்பாங்களா இல்லையா? உஹது மலை அளவுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப 2 கிராத்னா 2 உஹது மலை அளவுக்கு நன்மை. எதுக்கு? நம்ம பார்வையில ஒரு மனுஷர் இறந்து போயிட்டாரு, சாதாரண மையத்தா இருக்கிறாரு, அவரை போய் அடக்கம் பண்ணிடுவாங்க, நம்ம எதுக்கு போகணும்? வீட்டுல போய் அந்த மையத்துக்கு சொந்தக்காரரை பார்த்துட்டு வந்தா போதும் நினைச்சு போயிட்டு இருக்கிறோமே, அப்படிப்பட்ட அந்த ஜனாசாவிற்கு பின்தொடர்ந்து சென்று நீங்கள் அந்த தொழுகையில பிரார்த்தனையில் பங்கேற்று விட்டு அடக்கம் செய்யப்படும் வரை அங்கே இருந்து நீங்கள் பிரார்த்தனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உஹது மலையில 2 உஹது மலை அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷர் தொழுதுட்டு வந்துடுறாரு, அடக்க செய்யறவரை அங்கே இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவர் 1 உஹது மலை அளவு, 1 கிராத் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 47வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அப்ப இந்த சிந்தனைக்காக, இந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாம் அந்த ஜனாசாவிற்கு செல்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.
அடுத்து என்ன, நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய செயல். இது ரொம்ப பேர் பொறுப்புத்தனமாக இருக்கும். நமக்கு தெரிந்த நண்பர்கள் மத்தியில், சொந்தக்காரங்க மத்தியில் 1 வாரம் 1 மாதம் 2 மாதம்னா சில பேரை பார்க்காம இருக்குமா இல்லையா? அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும், வராமல் இருந்திருப்பாரு, நமக்கு என்ன அப்படிங்கிற அடிப்படையில் போகக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை தான் இன்னைக்கு இருக்குது. ஆனால் நோயாளியை நலம் விசாரிப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை, சுன்னத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது யாருமே சரியான முறையில் விளங்கிறது இல்லை. மற்ற விஷயத்தை ஒரு சில பேர் பேண்டுறவங்களை பார்க்குறோம். மீசையை கத்திரித்து விட்டுக் கொள்வது, தாடியை வளர்த்துக் கொள்வது செய்யாவிட்டாலும் கூட ஜமாத் தொழுகை முடிந்தவொடனே, ஃபர்லான் தொழுகை முடிஞ்சவொடனே சுன்னத் தொழுகை, உபரியான தொழுகை எல்லாம் தொழுவதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இன்னும் பிற சுன்னத்தான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் எல்லாம் கோட்டை விட்டு கொண்டு கொண்டிருக்கிறவர்களாக தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறத நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்து இன்னைக்கு இங்கே பேசுகிறோம். அப்போ நோயாளிகளை நலம் விசாரிக்கிறதுக்கு நலம் விசாரிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி, ஒரு செயலை சொல்றாங்கன்னா சும்மா சொல்றாங்களா? அல்லாஹ் நிச்சயமாக சொல்ல கட்டளை இட்டிருப்பான். என்ன காரணத்துக்காக நோயாளிகளை போய் நீங்க சென்று பாருங்கன்னு சொல்றாங்க? அவர் அந்த நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாக மக்களாக பழகி கொண்டிருப்பாரு, கடை வீதிக்கு வந்துகிட்டு இருப்பாரு, பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாரு, ஒரு மன நிம்மதியோட இருந்திருப்பாரு. வீட்டில் நோய்வாய்ப்பட்டு அவர் வீட்டோட அடைஞ்சு கிடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விதமான மன இருக்கிறதுக்கு ஆளாயிடுவாரா இல்லையா? அதே அவர் அதிகமான நோய்க்கு கொண்டு வியாதிக்கு அவர் தள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட நபரை போய் நாம் சந்தித்தோம்னு சொன்னா அவர் பார்ப்பாரு, நம்மளை வெளியில காணும்னு சொன்னோம்னா நம்ம நண்பர் அப்படி தேடி வந்துட்டாரு, நம்மளை தேடி வந்துட்டாரு நண்பரு. அவர் ஒரு சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த நோய்பட்ட ஒரு உடம்புக்கு, வியாதிப்பட்ட உடம்புக்கு ஒரு தெம்பூட்டக்கூடியதாக இருக்கும், ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவருக்கு அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு விஷயமாக அது அமைந்துவிடும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னை விளங்கிக்கணும். பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன, இந்த மாதிரி பார்க்க போனாங்கன்னு சொன்னா அங்கேயே ரொம்ப நீண்ட நேரத்துக்கு டேரா போட்டு உட்கார்ந்துடுறது. அப்படியே இது மிகுந்த சங்கடத்துக்குள்ள ஒரு விஷயமா அமைஞ்சிடும். ஏன்னா நோயாளியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு பலவிதமான தேவைகள் இருக்கும், அவருக்கு நீராகாரங்கள் பருகக்கூடிய சூழ்நிலை இருக்கும், இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இதற்கு எல்லாம் அவர் தங்களுடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இவரை தவிர வேற ஆண்மகன்கள் இல்லாவிட்டால் அந்த பெண்கள் தான் அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நாம போய் உட்காந்துக்கிட்டு நண்பரை சந்திக்க போறோங்கிற பேச்சுல அந்த போக்கில் போய் உட்காந்துட்டு ஊரு கதை உலக கதைலாம் பேசிட்டு நேரத்தை கடத்திட்டு போக கூடாது. இது அவங்களுக்கு ஒரு மிகுந்த மன உளைச்சலையும் மிகுந்த ஒரு சங்கடத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிடும். அப்ப இதையும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பான், இந்த நோயாளியை நலம் விசாரிக்கலன்னு சொன்னா இதை ஒரு கேள்வியாக எடுத்து அல்லாஹ் கேட்பான் என்பதை சொல்லி காமிக்கிறாங்க. நாம இந்த பின்வரக்கூடிய விஷயத்தை எத்தனையோ சொற்பொழிவுகளில் கேட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒரு மனிதரை அழைப்பானாம். ஆதமுடைய மகனே, ஆதமுடைய மகனேன்னு சொன்னா மனிதர்களே என்ற அர்த்தம். மனிதனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தனே, வியாதிக்குள்ளாகி இருந்தேனே, என்னை நீ நலம் விசாரிக்கவில்லையே. இந்த அடிப்படையில் அல்லாஹ் கேள்வி எழுப்புவானாம். மனிதனுடைய சிந்தனையில என்ன வரும், என்னப்பா இது, ஒரு சக மனுஷன் கேட்டா பரவாயில்ல, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னை நீ பார்க்கலையப்பா, கேள்விப்படலையாண்டு கேட்கக்கூடியவன் யாரு? அகிலத்திற்கெல்லாம் அதிபதி, அனைத்து ஆற்றலுக்கும் சொந்தக்காரன், பல பேருடைய அந்த நோய் நொடிகளை நீக்கி குணமளிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதன்கிட்ட கேட்கிறான், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, என்ன நீ நலம் விசாரிக்கலே ஏன் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த கேள்வி அவன் கேட்கிறான், நீனே அகிலத்துக்கு அதிபதியா இருக்கிறீ யாரப்பே, உன்னை எப்படி நான் நலம் விசாரிக்க முடியும் அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் பதில் சொல்லுவானா, இந்த நேரத்துல இந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தானா இல்லையா, அந்த மனிதனை போய் நீ நலம் விசாரித்து இருந்தாய் என்று சொன்னால் என்னை நீ அங்கே கண்டிருப்பாய், என்னை நலம் விசாரித்தது போன்று என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இது ஒரு சாதாரண நம்முடைய பார்வையில் ஒரு நோய் வியாதிப்பட்டிருக்கக்கூடிய மனிதனை விசாரிக்க செல்லக்கூடிய விஷயம். அதை அல்லாஹ் தன்னையே விசாரித்ததை போல் புரிந்து கொள்கிறான் என்று சொன்னால் இது நல்லறங்களிலே எப்படிப்பட்ட ஒரு நல்லறங்களா இருக்கும். இதனால அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவரா மாறுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டல, அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. மனிதா, அல்லாஹ் கேட்பானா, மனிதா நான் உணவு வேண்டும் என்று பசியோடு உன்னிடத்துல வந்தேனே, நீ எனக்கு அந்த பசி ஆத்தினாயா, எனக்கு உணவு கொடுத்தாயா, நீ கொடுக்கலையே, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்பவும் இதே சிந்தனையோட மனுஷன் இருப்பான். அகிலத்துடைய அதிபதியா நீ இருக்கிற, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக, உணவளிக்கக்கூடியவனாக நீ இருக்கிற, கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தேரை இருந்தாலும் கூட அதற்கும் நீ உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிற, இப்படிப்பட்ட விஷயங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நீ அந்த சராசரங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறியா, உனக்கு எப்படி நான் உணவு கொடுக்க முடியும் என்பதாக அந்த மனிதன் கேள்வி வைப்பான், எதிர்கேள்வி கேட்பான் அல்லாட்ட. அப்ப அங்க என்ன சொல்லுவான், இந்த நேரத்துல இந்த மனிதன் உன்னிடத்துல உணவு கேட்டானா இல்லையா, பசிக்குதுன்னு, அவனுக்கு நீ உணவு கொடுக்கலையப்பா, அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தீங்க சொன்னா எனக்கு நீ செய்தது போல என்னை நீ அங்கே கண்டிருப்பா என்பதாக இதற்கும் அல்லாஹ் பதில் சொல்றத சொல்லி காமிக்கிறாங்க. அதோட மூணாவது ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க, நான் இந்த நேரத்தில் உன்னிடத்துல தாகமா இருக்கு தண்ணீர் கேட்டனே, எனக்கு நீ தாக தீர்ப்பதற்காக தண்ணீர் கொடுக்கலைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் திருப்பி கேட்பான் மனிதன்ட்டு. அப்பவும் இதே மாதிரி அந்த மனிதன் சொல்லுவான், உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் நீ அதிபதியா இருக்கிற,
வானத்திலிருந்து மழையை இறக்கி நீ தான் அந்த மழை நீரை தண்ணீரை இறக்குற, புல் பூண்டுகள் எல்லாம் அதனால தான் முளைச்சு செழித்து இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எல்லா சகல ஆற்றலையும் வைத்திருக்கக்கூடிய நீ உனக்கு நான் எதுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கணும், எப்படி கொடுக்க முடியும் என்பதா கேட்பான். அப்பமா அல்லாஹ் என்ன சொல்லுவானா, இன்ன இடத்துல அந்த மனிதனோட தாகமா இருக்கு தண்ணீர் கேட்டானா இல்லையா, அவனுக்கு நீ அந்த தண்ணீரை கொடுத்திருந்த என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீ என்னை கண்டிருப்பாய் என்பதாக அல்லாஹ் பதில் சொல்வான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நாம முஸ்லீம்ல 5021 ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப இந்த நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நமக்கு மத்தியில் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? பசிக்குன்னு ஒருத்தர் உணவு கேட்டு வர்றாரு, நோயாளிகளா இருக்கிறாங்க, நாம ஒரு சில சொந்தக்காரர் நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் நாம் போய் பார்க்காதவங்களா இருந்துட்டு இருக்கிறோமா இல்லையா? பல வருடங்களா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறவங்களும் பார்க்க மாட்டாங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக மன வருத்தம் வந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் தாகத்துக்கு நிறைய பேர் நம்ம போகக்கூடிய நேரத்துலாம் கேட்பாங்க, ஒரு தாகமா இருக்குது, ஒரு ஏதோ தண்ணீர் வாட்டர் வாங்கி கொடுங்க, ஜூஸ் வாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் நம்மளோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வா இருக்கா இல்லையா? அப்ப இதுவெல்லாம் நல்லறங்களோட பட்டியலில் நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்லறங்கள் எல்லாம் செய்தோம் என்று சொன்னால் இதுவும் நிச்சயமாக நமக்கு நாளை மறுமையிலே கை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அல்லாஹ் முஸ்லீம் என்ற பட்டியலுக்குள்ள தகுதியை சொல்றாங்க, தகுதிக்குள்ள பட்டியலை அதுல அடங்கக்கூடியதாக இருக்குது என்பதை தெளிவாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்வதா இருந்தா இந்த நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய விஷயம் இருக்குதுல்ல, அதுக்கு எப்படியெல்லாம் இந்த மார்க்கம் ஒரு நல்லறங்களை செய்வதற்காக மனிதர்களுக்கு ஆர்வம் ஊட்டுதுன்னு பாருங்க. இந்த உலகத்துல ஒரு மாம்பழ தோட்டம் இருக்குது. மாம்பழம் என்று சொன்னால் யாருக்குமே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பெரும்பாலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்களா இல்லையா? ஒரு மாம்பழ தோட்டம் இருக்குது, நல்ல மாம்பழம் நிறைய அப்படியே காய்ச்சி அப்படி தொங்குதுன்னு வச்சுக்கிடுங்க, பழுத்து போய் அந்த தோட்டத்து உரிமையாளர் யாரு வேணாலும் பறிச்சு சாப்பிட்டுக்கிடுங்க அனுமதி கொடுத்துருக்காரு. போய் பறிச்சு சாப்பிடறதுக்கு முயற்சி செய்வோமா இல்லையா? அதை மாதிரி உதாரணம் காட்டுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நோயாளியை ஒரு மனிதர் போய் நலம் விசாரிக்க போறார் என்று சொன்னால் அந்த விஷயத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத ஸஹாபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ஸஹாபான் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு காலத்துல அடிமையாக இருந்து பிறகு விடுதலை பெற்றவங்க. அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோயாளியை நலம் விசாரிக்க சென்றவர் சொர்க்கத்தில் குர்ஃபாவில் இருக்கிறார் என்று சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அந்த குர்ஃபானா என்ன யாருக்குமே வழங்கல. அப்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே குர்ஃபானா என்ன, சொர்க்கத்தில் குர்ஃபான்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்க அவங்க சொல்றாங்க, குர்ஃபா என்பது கனிகளை பறிப்பதாகும். எப்படிப்பட்ட ஒரு ஆர்வமூற்ற ஒரு விஷயம் மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு மனிதனை நோய் நலம் விசாரிக்க சென்றீங்கன்னு சொன்னா அதற்காக அல்லாஹ் பல்வேறு நன்மைகளை தருவான். ஆனால் அந்த நலம் விசாரித்து திரும்புகின்ற வகையில சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் நீங்கள் கனிகளை பறித்துக் கொண்டிருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உலக விஷயத்துல இந்த மாதிரி ஒரு மாம்பழம் கிடைக்குதுன்னு சொன்னா நம்ம ஆர்வமா போய் செய்வோமா இல்லையா, பறிப்போமா இல்லையா? அப்ப இந்த ஆர்வத்தை நாம இந்த மாதிரி ஒரு நல்லறங்கள் விஷயத்துக்கு நாம நம்முடைய மனசு வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஓமையை சொல்லி காமிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அடுத்து என்ன, இது ஒரு சம்பவம். அடுத்து விருந்துக்கு அழைத்தால் செல்வது, இது நம்ம தெளிவா விளங்கிக்கணும். இந்த விருந்துக்கு அழைத்தால் செல்வதுன்னு ஒரு அண்டர்லைன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம யாரை கூப்பிட்டாலும் எந்த விருந்துக்கு வேணாலும் போயிடலான்னு போறது இல்லை. அந்த விருந்தை நம்ம பார்க்கணும், அது மார்க்கத்துக்கு உட்பட்டதா ஹலாலான முறையில் கொடுக்கப்படக்கூடிய விருந்தா என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ரொம்ப பேர் யாரு விருந்துக்கு அழைத்தாலும் போகாதவங்களா இருக்கிறது நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அது சில பேர் வரட்டு கௌரவத்திற்காக ஒரு திமிருத்தனமாக ஒரு அகந்தையாக இருக்கக்கூடியவங்களாம் நம்ம பார்க்கிறோம். இவன் என்ன நமக்கு விருந்துகளை கூப்பிடுறது, நம்ம என்ன விருந்துக்கு போறதுங்கிற அடிப்படையில எல்லாம் இருக்கக்கூடியவர்களாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த விருந்துக்கு அழைக்கிற விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்ட விருந்தாக இருந்தால் நாம் அதை கலந்து கொள்ள வேண்டும். மாற்றமாக இப்ப நாம நிறைய இடங்கள்ல பார்ப்போம், வரதட்சணை வாங்கக்கூடாது நல்லா விளங்கி வச்சிருப்போம். ஆனால் பெண் வீட்டாரிடமிருந்து வரதட்சணையோட சேர்த்து இந்த உணவுக்குலாம் காசு, சோத்து சாப்பாடுக்கெல்லாம் காசை வாங்கி சாப்பாடு கொடுக்குறவங்களாம் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி விருந்தாக ஹராமான முறையில் வரக்கூடிய விருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது ஹத்தம் பாத்தியா ஓதக்கூடிய விருந்தாக இருந்தாலும் சரி, மௌலுதுலாம் ஓதுறாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி விஷயத்திலே வரக்கூடிய இந்த உணவுகள்லாம் விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னா நாம அதுக்கெல்லாம் பங்கெடுக்க கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இந்த விருந்துக்கு அழைத்தால் போக வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தி சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், உங்களில் ஒருவர் வலிமா மனவிருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதனை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்பதாக அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு மனுஷன் ஒருத்தர் விருந்துக்கு அழைக்கிறாருன்னு சொன்னா அவர் அந்த விருந்துக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு, சில பேர் நஃபிலான சுன்னத்தை நோன்பு வச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் அவர் அழைச்சாருன்னு சொன்னா நீங்க அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களால் அந்த விருந்தில் பங்கெடுக்க முடியாது, நீங்கள் அந்த விருந்துக்கு அவர் அழைத்ததினால் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அப்படி நோன்பு நோக்காதவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த விருந்திற்கு சென்று வாருங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தம் சகோதரரை விருந்து கலைத்தார்கள் என்று சொன்னால் அதை ஏற்று அவர் விருந்துக்கு செல்லட்டும். அது வலிமா மனவிருந்தாக இருந்தாலும் சரி, வேறு வகையில் ஏதாவது விருந்தாக இருந்தாலும் சரி என்றால் சொல்லி காமிக்கிறாங்க. வேறு வகையில் உள்ள விருந்தாக இருந்தாலும் சொன்னா நாம வேற மாதிரி கற்பனை கோட்டை கட்டிக்க கூடாது என்பதற்காகத்தான்
முன்னாடியே அந்த உதாரணத்தில் நம்ம சொன்னோம். அப்போ ஹலாலான முறையில் அனுமதிக்கப்பட்ட விருந்திற்கு ஒருவர் அழைக்கிறார் என்று சொன்னால் அந்த விருந்திற்கு போய் நாம் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக விளங்கிக்கணும். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க, இந்த விருந்து கலைக்கக்கூடிய விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம நிறைய இடத்துல விருந்து போடுறத பார்ப்போம். கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் வந்து அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இருக்குங்கிறதுனால வலிமா விருந்தை வந்து விமர்சையாக கொடுக்கக்கூடியதெல்லாம் பார்ப்போமா இல்லையா? அப்படி சில பேர் கொடுக்குறவங்களாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலான இடங்கள் நம்ம பார்ப்போம், யாருமே இல்லைன்னு இதையும் மறுக்கக்கூடிய முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. என்ன, அவங்களுக்கு மத்தியில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவங்க, பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க, ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்கள தான் விருந்து கலைக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேரை புறக்கணிக்கக்கூடிய விருந்தத்தை நம்ம அதிகமாக பார்க்குறோம். இது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஏழைகளை விட்டு விட்டு செல்வந்தர்கள் மட்டுமே அழைக்கப்படக்கூடிய விருந்து இருக்குதே, அது வந்து விருந்திலே மிக மிக கெட்ட உணவு, கெட்ட விருந்துன்னு சொல்றாங்க. உணவுடைய மிக மிக கெட்ட உணவு அதுதான் என்பதா சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, விருந்து அழைப்பை ஏற்காத ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஒரு மனிதர் விருந்துக்கு அழைக்கிறாரு, ஹலாலான முறையில் விருந்து நமக்கு தெரியுது, அதை ஏற்று நம்ம போகணும்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டோம் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி வந்து புகாரில் 5177 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன விளங்கணும், இந்த மாதிரி ஒரு சில நல்ல செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா இது எல்லாமே நல்லறங்கள்ல பட்டியலில் தான் சேரும். எப்போ சேரும்? அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்யாத வகையில் அந்த நல்ல செயல்கள் அமைந்து விட்டது என்று சொன்னால் அது நல்லறங்கள் பட்டியலில் சேரும். அப்போ அந்த மாதிரி இந்த செயல்களை நாம் ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து செஞ்சோன்னு சொன்னு வச்சுங்களேன், அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அந்த முஸ்லிம் யார் என்ற அந்த தகுதி இந்த பட்டியலுக்கு சொல்றானா இல்லையா, அந்த தகுதிக்குள்ள பட்டியலில் நாம் சேர்ந்து விடுவோம் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் நம்ம அந்த விருந்துக்கு போகிறோம்னு வச்சுக்கிறோங்களேன், விருந்துக்கு போய் சாப்பிட்டு வரதோட சரி, என்ன செய்வோம், ஒரு சில பேர் வந்தன ஏதோ கடைசிச்சு நமக்கு நல்லா கட்டணும் வந்துட்டோம் போயிடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, நல்லா இப்படி சாப்பிட்டியாப்பா, நல்லா சாப்பிட்டியா, சாப்பிட்டாப்ல, ஆனால் என்ன அரிசி இன்னும் கொஞ்சம் வேகலை, கொஞ்சம் வெந்திருந்தா நல்லா இருக்கும், உப்பு பத்தலை, இப்படி குறை சொல்லிட்டு வரவங்கள தான் பார்க்குறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்படி வழிகாட்டி கொடுத்துருக்காங்களா? விருந்துக்கு போகணும் வலியுறுத்தி சொல்றாங்க, போய்விட்டு என்ன செய்யணும், விருந்து கொடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது யார் நமக்கு விருந்து கலைச்சாலும் ஹலாலான முறையில் நமக்கு இந்த விருந்து சாப்பிட்டு வர்றோம்னு சொன்னா அந்த பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நீங்க விருந்துல போய் கலந்துக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய்யாம நன்மையை நீங்க அடைஞ்சுக்கிறீங்க, அதே சமயத்துல அவருக்காக பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அந்த பிரார்த்தனை செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வாரி வழங்குறான்னு சொல்லி காமிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க போய் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு நீராகார பானம் கொடுக்கப்படுது. அந்த பானத்தை குடிச்சிட்டு வலதுபுறமா மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க கிளம்புறதுக்கு தயாராகக்கூடிய நேரத்தில் அந்த விருந்து கொடுத்த மனிதர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னா, அவங்க அவங்களுடைய ரிஸ்க்குக்காக பிரார்த்தனை கேட்கிறாங்க. இறைவா, நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் அருள் வளம் பரக்கத்து வழங்குவாயாக, இவர்களை மன்னித்து நீ அருள் புரிவாயாகன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்று பிரார்த்திக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? இறைவா, இவர்களுக்கு வழங்கிய உணவிலே நீ அதிகமாக அபிவிருத்தி பரக்கத்தை வழங்குவாயாக, இவர்களை மன்னித்து நீ கருணை புரிவாயாக என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்யறாங்கன்னு சொன்னா என்ன காரணம்? நமக்கு இதை வலியுறுத்தி சொல்றாங்கன்னு சொன்னா என்ன காரணம்? நீங்கள் அந்த நல்லறங்களான விஷயங்களில் பங்கெடுத்துக் கொண்டதற்கு உங்களுக்கு நன்மை கிடைத்தாலும் நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பிரார்த்தனைக்காகவும் அல்லாஹ் நன்மையை வாரி வழங்குறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் இதை பத்தி திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் 3வது அத்தியாயத்தில் 195 வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், வஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அதனால் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். அன்னலா உலி அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரி அவ் உன்சா சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் நற்செயல்களை இப்படி செய்தாலும் பஅலுக்கும் மின் பஅல், அவர்களுடைய நற்செயல்களை நிச்சயமாக நான் வீணாக்க மாட்டேன் என்பதாக சொல்லி காமிக்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட அந்த 7 விஷயங்கள்ல நம்ம ஒரு 3 விஷயத்தை பார்த்துருக்கிறோம். அந்த நல்லறங்களை எல்லாம் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கிடுங்க, செஞ்சுட்டு பிரார்த்தனையை செஞ்சோன்னு வச்சுக்கிடுங்க, இந்த நல்லறங்களை பிரார்த்தனையும் வீணாக்க மாட்டான், இந்த செய்த நல்லறங்களையும் அவன் வீணாக்க மாட்டான், நிச்சயமாக அதற்குரிய பலனை மறுமையில் தருவேன் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வாக்களிக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் வெறுமனே நாம் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட நல்லறங்களை எல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் காட்டி தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவர்களாகவும், அதை எந்த வகையிலே காட்டித்தரப்பட்டதோ கட்டளையிடப்பட்டதோ அந்த வகையிலே செய்யக்கூடிய மக்களாகவும் மாற வேண்டும். அப்படி மாறணும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா?
ஈமான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டு விட்டு அவர்கள் முஸ்லீம் என்ற பட்டியலில் வர வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நல்லறங்களை செய்ய வேண்டும் என்று சொல்றானா இல்லையா? அந்த பட்டியலை நாம் வந்து விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்துல மனிதன் வாழக்கூடிய காலகட்டங்கள்ல ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்படுவான். என்ன ஆசைப்படுவான்? நம்ம பிரபலமாகணும். ஒரு தொழில்துறையில இருந்தா அதுல நம்ம பிரபலமா இருக்கணும், இல்ல வேற வேற கல்வித்துறையா இருந்தா அதுல நம்ம பிரபலமா இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில மற்றவர்கள் நம்மை வந்து புகழ்ந்து பேச வேண்டும், அந்த அளவுக்கு பிரபலமா இருக்கணும்னு ஆசைப்படுவானா இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் உயர்வா பேசணும்னா அப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, இவர் வந்து நல்ல தான தர்மங்கள் செய்யறாரு, மக்கள் வந்து போன உடனே இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு, இப்படியெல்லாம் இந்த உலகத்துல வந்து பிரபலமா பேச பார்க்கிறோம். இதை சில பேர் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப நிரந்தரம் இல்லாத அற்பமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே இப்படிப்பட்ட அந்த விஷயங்களை நம்ம பிரபலமாகணும் என்ற அடிப்படையில, பிற மக்களுக்கு மத்தியில் நம் தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில மனிதன் விரும்புகிறான் என்று சொன்னா, இதையே அல்லாஹ் நாளைக்கு மறுமையில மலக்குமார்களுக்கு மத்தியில அங்க இருக்கக்கூடிய மத்தியில நம்மளை பிரபலப்படுத்துறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த உலகத்துல என்னதான் நீங்கள் பிரபலமானவராக இருந்தாலும் சரி, இது எதுக்கு எடுத்தாலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே இந்த விஞ்ஞானி அப்துல் கலாம்னு, அப்படிப்பட்ட ஒரு பிரபலமாக இருந்தாலும் சரி, அழிந்து போகக்கூடிய உலகம். இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு மறுமையில் எழுப்பப்பட்டா அவர் யாருன்னு தெரியாது. அவர் விஞ்ஞானிங்கிற போர்வில் அங்கே எந்திரிக்க மாட்டார். அப்ப இந்த உலகத்துல நாம வந்து பிரபலமாகணும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னா அது அழிந்து போயிடும். அப்ப அல்லாஹ் தஆலா மறுமையில நம்மளை பிரபலப்படுத்தணும், மற்றவங்களுக்கு மத்தியில் நம்மளை சொல்லணும்னு சொன்னா நாம அதுக்கு ஒரு சில நல்லறங்களை செய்ய வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள், ஒலா துல்கோபி ஐதிக்கும் இல தகுலுக்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கிற இந்த விஷயங்களை வந்து வசனங்களை வந்து தெளிவா உள்வாங்கணும். இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்கள் அழிவின் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள், வஹுசினு, இன்னும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் முஹ்சின்களை நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இந்த விஷயம் தான். அதுக்கு தான் இந்த நல்லறங்களை நம்ம பார்த்தோம். இந்த நல்லறங்கள் இப்படிப்பட்ட நன்மைகளை செஞ்சோம்னு சொன்னா நம்ம அல்லாஹ்வுடைய நேசத்துக்குள்ள மாறி போயிடும். அப்படி மாறி போயிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், அல்லாஹ் நம்மளை பிரகடனப்படுத்துறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, நாளை மறுமை விண்ணுலகத்துல அல்லாஹ் என்ன செய்வானா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அழைப்பானா, அழைச்சி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொல்லுவானா, இந்த மனிதனை, ஒரு மனிதனை கையை காமிச்சு இந்த மனிதனை நான் மிகவும் நேசிக்கின்றேன் என்பதா சொல்லி காமிப்பானா. இதை கேட்டுட்டு அதோட இது முடிஞ்சிருது இல்ல, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் எல்லா மலக்குமார்களையும் அழைச்சு இந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கின்றான், அதனால் நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசம் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக எல்லா மலக்குமார்களும் கட்டளையிடுவாங்களாம். அப்ப அந்த எல்லா மலக்குமார்களும் நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு பூமியில நல்ல அங்கீகாரம் கிடைத்து விடும். இந்த பூமியில இருக்கக்கூடிய நேரத்தை எல்லா மனிதர்களாலும் நேசிக்கக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. அவனுடைய வாழ்க்கை எப்படி போயிடும்? நாம நிறைய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கோம், வேற அறிவிப்புல பார்க்கிறோம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவனா மாறிட்டான்னு சொன்னா அல்லாஹ் எப்படி போய் மாறிடுறான் அந்த மனிதனுக்கு? அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் நடக்கும் கால்களாக, அவன் பற்றி பிடிக்கும் கைகளாக அல்லாஹ் மாறினான் என்பதான் நம்ம வேற அறிவிப்புல பார்க்கிறோம். இதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு அந்த மனுஷன் வந்துட்டான்னு சொன்னா அவன் பார்க்க எந்த தீய செயலுடைய பக்கமும் அவன் பார்வை செல்லாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு வந்துட்டான். அல்லாஹ் பார்க்கும் பார்வை எப்படி இருக்கும்? நன்மையின் பக்கம் தான் செல்லும். அப்ப அந்த அளவுக்கு அவனுடைய பார்வை மாறிடும். அப்ப கை தவறான விஷயத்தை செயல்களை போய் செய்யறதுக்கு தூண்டாது. அல்லாஹ் அந்த கையா மாறிட்டான்னு சொன்னா நன்மையான விஷயத்துக்கு பக்கம் தான் அந்த கை போகும். அதே மாதிரி கால்களும் தவறான இடங்களுக்கு நடந்து செல்லாது. அப்ப அல்லாஹ் அந்த கால்களாக மாறிவிட்டான்னு சொன்னா அந்த கால்கள் நன்மையை நாடித்தான் போகக்கூடியதா இருக்குமா இல்லையா? அப்ப அதுதான் இங்க விஷயம். அப்ப அல்லாஹ்வின் நேசத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம்னு சொன்னா நமக்கு நாளை மறுமையிலே நல்ல தரஜா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவா நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நல்லறங்களை செய்யக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்றாங்கல்ல, இதுல வந்து நாம பொறுப்போக்கா இருந்துட்டு இருக்கிறோம். எந்த ஹதீஸையும் நாம பாக்குறது இல்ல. அப்படியே ஏதாவது பயான்ல சொற்பொழிவுல கேட்டோம்னு சொன்னா அவருடைய கடமை, பயான் சொல்றாருன்னு சொன்னா அவருக்குள்ள ஒரு கடமை, அவர் சொல்லித்தான் ஆகணும். இந்த காலை கேட்டு போயிடுறோம். நாம எதையுமே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படின்னு வேற ஒரு சொல்ல கேட்க போய் நம்ம எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் அந்த மக்கள் அப்படியே கடைபிடித்து வந்தாங்களா இல்லையா? இந்த நல்லறங்கள் செய்தால் எப்படிப்பட்ட தரஜா இருக்குது, சொர்க்கலோகம் கிடைக்கும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த அடிப்படையில தான் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்தே ஒரு விஷயங்களை நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை சபையில எல்லா தோழர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இன்றைய தினம் உங்களுடைய நோன்பு நோட்டிருப்பவர் யார் என்பதாக கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க, நான் நோன்பு நோட்டிருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, இன்றைய தினம் ஒரு நோயாளி நலம் விசாரித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. அதற்கு அவங்களே எந்திரிச்சு நான் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. அதுக்கு நாங்க அவங்க தான் பதில் சொல்றாங்க.
இந்த தினம் உங்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் அவங்க பதிலளிக்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடிய அந்த 4 விஷயங்களுக்குமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த ஒரு நாள்ல இந்த 4 விஷயத்தை நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன் அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, உங்களுக்கு எந்த ஒரு மனிதர் இந்த 4 விஷயங்களையும் ஒரே நாளில் ஒரு சேர செய்து விட்டாரோ அவர்கள் சொர்க்கம் செல்லாமல் இருப்பது என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம்தான் அந்த சொர்க்கத்தை அந்த அளவுக்கு விரும்புறாங்க. இந்த உலகம் என்பது நிரந்தரம் இல்லாத ஒரு உலகம், அற்பமான உலகம். இந்த உலகத்தில் நமக்கு என்னதான் பேரு புகழ் பதவி கிடைத்தாலும் அது நாம் மரணிப்பதோடு குழிய போட்டு மண்ணை போட்டு மூடுறாங்களே, அதோட முடிஞ்சு போச்சு எல்லாமே. மறுமையில எழுந்திருச்சா நான் தொழிலதிபர் கிடையாது, நான் விஞ்ஞானி கிடையாது, நான் ஒரு பெரிய மார்க்கறிஞர் கிடையாது, எந்த வகையும் கிடையாது. மார்க்கறிஞர் தவறாக நடந்தாருன்னா அதுக்கு அவர் சுட்டி காட்டப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும், அது ஒரு விஷயம். ஆனால் எந்த ஒரு அடையாளத்தோட எந்திரிக்க மாட்டோம், எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அடையாளத்தோடு தான் மறுமையில் நாம் எந்திரிப்போம், இந்த உலகத்தில் சொல்லிக்கலாம். ஆனால் இது நாம தெளிவாக அவங்க விளங்கி வச்சிருந்த காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து வந்த எந்த நல்லறங்களாக இருந்தாலும் அவர்கள் தெளிவான முறையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இந்த ஒரு வசனம் சொல்லி முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஏன் அப்படி அவங்க வாழ்ந்தாங்க தெரியுமா? அந்த தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைகளை அடிப்பிசகாமல் ஏற்று வாழ்ந்ததுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வாக்குறுதி கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான் தெரியுமா? மன் அமில சாலிஹன் மின் தக்கரி அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் வல்தஹியன்னத ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்றான் அந்த வசனத்துல? ஆணாயினும் பெண்ணாயினும் மூமினாக இருந்து யார் சன்மார்க்கத்திற்கு இணக்கமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டு நல்ல செயல்களை செய்தாலும் நிச்சயமாக அவர்களை இந்த உலகத்திலே நாம் மனமிக்க ஒரு தூய வாழ்க்கை வாழ செய்வோம். இன்னைக்கு பேசுறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்களை இன்னைக்கு நம்ம எப்படி புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறோம்? என்ன காரணம்? அவங்க அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளையும் அல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்தாங்க. அவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் நல்லறங்கள் என்று அப்படியே கடைபிடித்து வாழ்ந்த காரணத்தினால இன்னைக்கு நாம அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க பேசாத ஒரு சபை இருக்க முடியுமா? ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவு நடக்குதுன்னா ஒரு சஹாபாக்களை பத்தி பேசாம இருப்போமா? 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு விஷயத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் இந்த அறிவிச்சு நபிகள் நாயகம் சொன்னதை அறிவிச்சிருக்கிற ஒரு சஹாபாக்களை பத்தி பேசுறோமா இல்லையா? அப்ப இந்த அளவிற்கு ஒரு வாழ்க்கை வாழ செய்வோம் என்பதா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறானா இல்லையா? அதோட தொடர்ந்து சொல்லி காமிக்கிறான், ஒரு நகஜி என்னகும் அஜ்ரகும் பி அஹ்சனி மா கானூ யஅமலூன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் அவர்களுக்கு மறுமையில அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை கொடுப்போம். இந்த உலகத்தில் அவர்கள் வாழ வைக்கிறது மட்டுமல்ல, அழகான வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை இந்த உலகத்துல சொல்றான். அப்ப தூய்மையான வாழ்க்கை இந்த உலகத்துல வாழக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் விதிச்சிட்டான்னு சொன்னா மறுமையில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை நம்ம சிந்திச்சிருக்கிறோமா என்னைக்காச்சும்? அப்ப அதற்கான அழகான கூலியை மறுமையில கொடுப்பேன்னு சொல்றான். அப்ப நாம தெளிவா விளங்கி கொள்ள வேண்டும். நாம இந்த உலகத்துல செய்யக்கூடிய எந்த செயல்களாக இருந்தாலும் சரி, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையோடு இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இருக்கிறதா என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்ற கடமைக்காக 5 வேளை தொழுகையை மட்டும் தொழுதுவிட்டு போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் பார்த்த நல்லறங்கள் என்னென்ன விஷயம் பார்த்திருக்கிறோமோ இதையெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் என்ற அந்த பட்டியலுக்கு தகுதிக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற முடியும். அப்படி மாறக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பாக இல்லாமல் அல்லாஹ் அனைவருக்கும் இந்த உலகத்தில் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.